அன்பு நிறைந்தவர் இயேசு, உனக்கு ஆறுதல் தருபவர் இயேசு, இன்பத்தில் இன்பமாய் துன்பத்தில் துணிவராய் உடனிருப்பவர் இயேசு, உனக்காய் உயிர் கொடுத்தவர் இயேசு, இரக்கம் நிறைந்தவர் இயேசு, இறங்கி கொடுப்பவர் இயேசு, இருக்குதோ இல்லையோ ஏழுதோ ஏழலியோ இயல்பாய் எடுப்பவர் இயேசு, உன்னை இருப்பாய் நினைப்பவர் இயேசு, அன்பு நிறைந்தவர் இயேசு, உனக்கு ஆறுதல் தருபவர் இயேசு, இன்பத்தில் இன்பமாய் துன்பத்தில் துணைவராய் உடனிருப்பவர் இயேசு, உனக்காய் உயிர் கொடுத்தவர் இயேசு, காக்கும் காரங்கள் இயேசு, நம்மை காத்து அணைப்பவர் இயேசு, காகத்தின் போசகர் காவலின் சேவகர் கருணை கண்ணன் இயேசு, நம்மை கருத்தில் கொள்பவர் இயேசு, அன்பு நிறைந்தவர் இயேசு, உனக்கு ஆறுதல் தருபவர் இயேசு, இன்பத்தில் இன்பமாய் துன்பத்தில் துணைவராய் உடனிருப்பவர் இயேசு, உனக்காய் உயிர் கொடுத்தவர் இயேசு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர் கர்த்தாவே, ஏழைக்கு இறங்குகிற தேவன், துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், உம்மை மாதிரி கர்த்தாவே மனிதர் மேலே அக்கறை உள்ளவர், மனிதர் மேலே ஆண்டவரே கர்த்தாவே பாசம் உள்ளவர் வேறு தெய்வம் கிடையாது கர்த்தாவே. உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தையே சிந்தினீர் ஆண்டவரே. உம்மை சாட்ட ஆண்டவரை சவுக்கால் அடித்தார்கள் கர்த்தாவே, உம்முடைய கன்னத்தில் அறிந்தார்கள் கர்த்தாவே. சாதாரணமாக ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், திருப்பி பேசுகிறோம் கர்த்தாவே. எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்பதற்காக அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் சிலுவையிலே கடைசி வரை தாழ்த்தினீர் ஆண்டவரே. நான் நித்திய மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சகித்தீர் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே உம்முடைய கருணைக்கு அளவில்லை, உம்முடைய இரக்கத்துக்கு அளவில்லை ஆண்டவரே. இரக்க கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு இலைக்கும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க தாப்பனே. கஷ்டத்திலிருந்து நீக்கி ஆண்டவரை விடுதலையாக்கி கொடுங்க கர்த்தாவே. நோயிலிருந்து விடுதலை கொடுங்க கர்த்தாவே. மனிதர்களுடைய ஆரவாரத்திலிருந்து மனிதருடைய ஆள்கையிலிருந்து அநேருக்கு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவுக்காக வேண்டி வருகிற கர்த்தாவே, ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுவிப்பீராக. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை கர்த்தாவே. உடைய இரக்கம் பீரிட்டு வருவதாக, ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுவதாக இயேசுனுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இந்த பாலவேளிலும் உலக ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து நாட்கள் தொடங்கிவிட்டது. இந்த லெந்து நாட்களிலே கடவுளை அதிகமாக இருக பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனுடைய அன்பை மறக்க முடியாது. நம்முடைய தேவனுடைய இரக்கம் இன்றளவும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கருணை கிழங்கு, கருணை கிழங்கு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. கிழங்குகளிலே பல வகைகள் உண்டு. அதிலே ஒரு வகையில் ஒரு கிழங்கனுடைய பெயர் கருணை கிழங்கு. அதிகமாக குழம்புகளிலே உபயோகப்படுத்துவார்கள். இன்றைக்கு அந்த கருணை கிழங்காக இங்கே நமக்கு ஒரு அருமையான ஒரு அன்பர் வருகிறார். பாருங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும். அப்பொழுது அவள் தரையிலை மோங்கப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்திலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்தது, நீ உன் தகப்பனை உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய
செட்டைகளின் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவாக பலன் கிடைப்பதாக. பாருங்க, இன்னும் அந்த ரூத்து சொல்லுகிறாள் 13, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க விடும். நான் உம்முடைய வேலைக்காரியில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றால். கருணை கிழங்கு ஐயா. அந்த காலத்திலே போவாஸ் என்ற ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான் ஐயா. அவன் ஆண்டவர் கொடுத்த ஆசையை வைத்திருந்தானே தவிர அவனுடைய உள்ளம் ரொம்ப எளிமையானது. அவனுடைய போவாசலுடைய உள்ளமானது ரொம்ப மென்மையானது. அருமையானவர்களே, பணத்தை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. பணம் உன்னை விடுவிக்காது. நீ இப்போ விரட்டியே, நீ அற்பமாக நினைக்கிறிய, உன் தம்பி குடும்பம், அந்த குடும்பம் தான் கடைசி காலத்தில் உன்னை காப்பாற்றும். இங்கே போவாசை பார்க்கும்போது பணம் அவனுக்கு ஒரு தலக்கணமே இல்லை. ஐயா வருகிறான் ஐயா, கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பார். வயல்வெளியில் வந்த உடனே என்ன அருமையான காரியங்கள் அந்த காலத்தில் நடைபெற்றிருக்குது ஐயா. இந்த பாருங்க, போவாஸ் ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அற்கர்வர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஐயா, ஸ்பாட்டில் வந்தவொடனே மேனேஜர் அந்த ரூமில் போயிட்டு அப்படி இப்படி அதட்டுறது இல்லையா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டுமா. நானும் ஒரு மனுஷன்தான், நீங்களும் ஒரு மனுஷி. என்னை ஆண்டவர் முதலாளியாக வச்சிருக்கார், உங்களை தொழிலாளியாக வச்சிருக்கார், அவ்வளவுதான். பாருங்க, அப்படி சொல்லிவிட்டு வர்றாரு. இங்கே ரூத்துங்கிற மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை இருக்கிறா. பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பாரு. இங்கே தான் உங்ககிட்ட நான் சொல்ல வாரேன். அந்த ரூத்து நகோமிக்கு செஞ்சது எல்லாம், அவளுடைய தேசத்தை விட்டு வந்ததெல்லாம் போவாசுக்கு டச் ஆயிடுச்சியா. இதான் இந்த டச்சப் தாயா வேணும். நீங்கள் யாருக்கோ என்னதோ செஞ்சது பாருங்க, இந்த போவாசுடைய கண்களில் கருணைக்கிழங்கு இறக்கம் வந்துடுச்சு. ஐயோ, இப்பேற்பட்ட ஒரு பிள்ளையா, மாமியார் எப்படா சாவ மாட்டான்னு தின்ன எப்படா காலியாகுன்னு நினச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில், மாமியாருக்கு சுடுதண்ணி, மாமியார் மேலே சுடுதண்ணி ஊற்றி கொள்ளலாமான்னு நினச்சிருக்க காலத்தில் மாமியார் காலை பிடிச்சிட்டு கிடக்கிறாள் இந்த ரூத். எப்பேற்பட்டவா, இறக்கம் வந்துடுச்சு அவனுக்கு. அந்த ரூத்தை பார்க்கறதுக்கு முந்தையே ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ ரூத் இன்னைக்கு தற்செயலாக அங்கே வந்துட்டா. வந்த உடனே சொல்கிறான், வந்த உடனே அப்படியே தூக்கி கொண்டு போகிறான். அப்பொழுது பாருங்க, தண்ணீர் அண்டைக்கு இப்போ அங்கே சொல்லலாம் வந்த உடனே சில சலுகையில் கொடுக்குறாரு போவாஸ். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக்குள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. அவர்கள் அறுப்புக்கும் வயலை பார்த்து அவர்கள் புறகே போ. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரி கட்டளையிட்டிருக்கே. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் அந்த குடத்தண்டைக்கு போய் வேலைக்கார கொண்டு போய் குடிக்கிற அந்த தண்ணியில் நீ குடிக்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரூத்திங்கிற ஒரு பரிசுத்த வாட்டியினுடைய வாழ்க்கை அப்படியே நகோமிக்கு அந்த போவா சொல்ல வந்தவன்னு சொல்லப்படுகிறது. அவன் அப்படியே புலகாங்கி தாடுகிறான். இவ்வளோ அருமையான பெண், இவ்வளோ கற்புள்ள பெண், இவ்வளோ கடவுளுக்கு பயந்த பெண், எல்லாவற்றையும் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்க பெண். இந்த பெண்ணுக்கு நான் உதவி செய்யாமல் யார் உதவி செய்வா? ஐயா, மாற்று மதத்திலிருந்து வர்றாங்க ஐயா. வந்தவுடனே அன்பு அங்கே கொடுக்குறியா? இங்கே போவாஸ் என்ன செய்ய, நான் கருணைக்கிழங்கா மாறிட்டா ஐயா. அவன் கருணைக்கிழங்கா மாறி அந்த ரூத்துக்கிட்ட சொல்கிறாப்பா, உன் செய்கித்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. போவாஸ் அப்படியே விழுற, அந்நிய தேசத்தால் ஆகிய எனக்கு நீர் இவ்வளவு இறக்கம் பாராட்டுறீரே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த போவாஸ் இவ்வளவு இறக்கம் பாராட்டுவார் என்றால் நம்முடைய தேவனாய கர்த்தர் மத்தேயு 5:7 சொல்றார், இரக்கம் செய்யுங்கள், அப்பொழுது இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே இரக்கம் இருக்கிறதா? பாருங்க, யாத்திரா 34:6-7 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்த போது கர்த்தர் இரக்கம் ஊருக்கு கிருபை நீடிய சாந்தம் மகா தயவு சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காய்க்கிறவர். ஐயா, கருணைக்கிழங்கு இன்னைக்கு இறக்கந்தாயா தேவை. போவாஸ் ஒரு ரூத்தின் இடத்துல இறக்கம் காமித்தான். யாரும் இல்லை, விரட்டி விடலாம். என்னம்மா உனக்கு வேற வேலைன்னு விரட்டி விடலாம். அந்த பிள்ளையினுடைய ரூத் அம்மையாருடைய கேரக்டர், ரூத் அம்மையாருடைய நல்ல ஜீவியங்கள், ரூத் அம்மையாருடைய பக்தி, ரூத் அம்மையாருடைய மெசியா மேலே வச்சிருந்த விசுவாசம் அப்படியே இவனை இறக்கம் காமிக்க வைத்தது. யோனா 4:2 சொல்றார், நீர் இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு அருமையான சகோதரனே, நீ என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன வியாகுலத்தில் இருந்தாலும் சரி, இயேசு மாதிரி இரக்கமுள்ள தேவன் கிடையவே கிடையாது. ஒருவரையும் அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, கண்டிக்கிற தேவன் அல்ல. எப்படி போவாஸ் ரூத்துக்கு இரக்கம் கிடைத்ததோ
அதே மாதிரி இன்றைக்கு உனக்கு இறக்கம் இருக்கிறது ஐயா. 1000 தலைமுறைகளுக்கு இறக்கத்தை காண்பிக்கிற தேவனை நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். இந்த இயேசுவண்டை வா, உன்னோட கடன் பிரச்சனை மாறிவிடும், உன்னோட வீட்டில் சமாதானம் நிகழும். இயேசு இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். போவாசை காட்டில் 1000 மடங்கு இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் ஓடி வா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உம்முடைய இறக்கம் பீரிட்டு பாய்வதாக. அன்றைக்கு போவாசனுடைய இறக்கம் ரூத்தை நோக்கி பீரிட்டு பாய்ந்தது கர்த்தாவே. ஒரு கருணை கிழங்காக இருந்தால் கர்த்தாவே, இன்றைக்கு நீர் அதை விட 1000 மடங்கு ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டீர் ஆண்டவரே, சிலுவைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீர் கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை சிநேகிக்க, மற்றவர்களிடத்தில் இரக்கம் பாராட்ட எங்களுக்கு நல்ல புத்திகளை தாங்க, நல்ல அறிவுகளை தாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை ஒழுங்காக ஓடி முடிக்க கிருபை தாங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.